மந்திரம் என்ற 3000 ஆண்டுகள் உடனே அந்த உடலோட மூலனுடைய உடலோட அரச மரத்துக்கடியில அரச மரத்துக்கடியில உட்கார்ந்து தியானத்துல உட்கார்றாரு. உடனே நம்ம கற்ற இன்பங்கள் அனைத்தும் நம்ம என்னென்னலாம் அனுபவிச்சோமோ அனைத்தும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பெற வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படம் தான். நம்ம என்னத்தெல்லாம் இன்பத்தை பெற்றோமோ, எத்தனை சித்திகள் பெற்றோமோ, எவ்வளவு ஆற்றல் பெற்றோமோ, இந்த வையகம் முழுவதும் பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றாரு, அனைத்தையும் ஒரு நூலாக வடிக்கிறார். அப்ப மரத்துக்கடியில உட்கார்ந்து பாத்துங்க, சும்மா சாதாரண விஷயம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகள் கைலாயத்தில் இருந்து வந்திருக்கிறார். ஆனா இந்த மரத்துக்கடியில எப்ப உட்கார்றாருன்னா 3000 ஆண்டு தவம் இருக்கிறார். 3000 ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதுறார். அதுதான் முதல் பாடலாக 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போடும் யோச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி முதல் விநாயகர் பாட்டை எழுதுறார். 3000 ஆண்டு அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல். இன்னைக்கு ஒரு வருஷம் உட்கார்ந்தாருன்னா மறு வருஷம் கண்ணு விழிப்பாரு, அப்பொழுது ஒரு பாடலை எழுதுவார். அப்படியே திருப்பி தியானத்துல உட்கார்ந்துவார். அந்த மாதிரி 3000 ஆண்டு தவம் ஏற்றி ஆண்டுக்கு ஒரு பாடல். 3000 ஆண்டு வாழ்ந்தார். எப்படி அப்படின்னாக்க அவங்க உடம்ப காயக்கல்பம் படுத்தினாங்க. இந்த உடம்பை சாதாரணமா இல்லை, அதுக்கான எவ்வளவு பயிற்சிகள், எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு இந்த உடம்புக்குள்ள வாத பித்தம் ஸ்லோத்தம் எல்லாம் சமநிலைன்னு ஆக்கி இந்த உடம்பை பஞ்சபூதங்கள் எதையுமே ஆக்காத அளவுக்கு அவங்க மூச்சு பயிற்சியில இருந்து சகல பயிற்சிகள் இருந்தாங்க. நம்ம சும்மாவே உட்கார்ந்து இருக்கோம், சும்மா உடனே இந்த உடம்பு சித்தியாகாது. உடம்பு சுத்த தேகமாக வேண்டும் என்றால் உடம்புக்குள்ள கழிவுகள் இருக்கக்கூடாது. வாத பித்த ஸ்லோத்தமும் கரெக்டா இருக்கணும். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற 72,000 நாடி நரம்புக்குள்ள ரத்தம் சுத்தமா போகணும். நம்ம உடம்புக்குள்ள 72,000 நாடி நரம்புக்குள்ள ரத்தம் பாயாதனாலதான் ஒவ்வொரு இடத்துல மறுத்து போகுது, ஒவ்வொரு இடத்துல மூட்டு ப்ராப்ளம் வருது. ஏன்னா ரத்த ஓட்டங்கள் இல்லை. ரத்த ஓட்டங்கள் ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் போகணும். ரத்த ஓட்டங்கள் ஜாயிண்ட்ல போகாதன என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற கழிவுகள் ரத்தத்துல சேர்ந்து போகுது. நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக, எண்ணெய் மூலமாக, இந்த வெளியே இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கழிவு மூலமா ரத்தம் என்ன ஆகுதுன்னா கெட்டு போகுது. அந்த ரத்தம் கெட்டு போகுது, ரத்தம் சுத்தி ஆகும். நல்லா தண்ணி குடிக்கிறது இல்லை. நல்லா தண்ணி குடிக்கணும், தாகம் எடுத்து குடிக்கணும், பசி எடுத்து சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதனால சாப்பாட்டு முறை நீங்க ஒண்ணுமே பெருசா பண்ண வேண்டாம். யோக பயிற்சி எதுவும் பண்ண வேண்டாம். காலையில எழுந்து உடம்பை அசைக்கணும். இன்னைக்கு அசைக்க உடம்புக்கு அசைவு கிடையாது. அந்த காலத்துல மாவு அரைக்கிறதுல இருந்து அம்மி அரைக்கிறதுல இருந்து எல்லாமே பயிற்சியா இருந்தது. இன்னைக்கு பயிற்சி அவங்க வேலை செய்யறதுக்காக இல்லை, அவங்க செய்யற வேலையே பயிற்சியா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே உட்கார்ந்த இடத்துல கம்ப்யூட்டர், இன்னைக்கு ரிமோட் வச்சுட்டா எல்லாமே நடக்குது. அப்ப எப்படி உடம்புக்குள்ள இருக்கிற நாடி நரம்புகள் வேலை செய்யும்? அப்படி டெய்லி காலையில ஏதாவது ஒரு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, வாக்கிங் போங்க. உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சா காலையில நல்ல டான்ஸ் ஆடுங்க, பரதநாட்டியம் தெரிஞ்சா பரதநாட்டியம் ஆடுங்க, இல்ல யோகா தெரிஞ்சுன்னா யோகா பண்ணுங்க. ஏதாவது உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நவ ஜாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு 9 ஜாயிண்ட் இருக்கிறது. இந்த கை, ஷோல்டரு, இடுப்பு, இங்க மூட்டு, இந்த கால் ஜாயிண்ட், அப்புறம் இடுப்பு ஜாயிண்ட், கழுத்து ஜாயிண்ட், இந்த 9 ஜாயிண்ட்டும் அசைக்கணும். அப்போ அசைச்சாதான் ரத்த ஓட்டங்கள் சீராகும். ரத்த ஓட்டம் கூட ஆகும். எப்படி எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு வண்டியில சரியான முறையில பெட்ரோல் பாயிலன்னா என்ன ஆகும்? அதே போல ஒரு பயிர் வச்சிருக்கோம், அந்த பயிர்ல பாதி